வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பழங்குடியினர் கிராமங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர் மாதவிடாய் தொடர்பான சுகாதார விழிப்புணர்வு நிகழ்வில் பளிச் பேச்சு. உதகை ஜேஎஸ்எஸ் மருந்தியல் கல்லூரியின் மருந்து வேதியியல் துறை, ஜேஎஸ்எஸ் அகாடமி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி மைசூரு சார்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பழங்குடியினர் கிராமங்களில் மாதவிடாய் சுகாதார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பூதநத்தம் மற்றும் செம்மநத்தம் பழங்குடியினர் கிராமங்களில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கல்லூரியின் முதல்வர் டாக்டர் SP தனபால் துவக்கி வைத்தார். இணை பேராசிரியரும் மருந்து வேதியியல் துறை தலைவருமான முனைவர் காளிராஜன் வரவேற்றார். அமைப்பு செயலாளர் டாக்டர் கோமதி சுவாமிநாதன் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் தோற்றம் குறித்து விரிவாக பேசினார். உதகை அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியை மற்றும் தலைவர் டாக்டர் P கனகாம்பாள் மாதவிடாய் சேர்க்கை கொள்கை குறித்து பேசினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் NS நிஷா நிகழ்வினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து மாதவிடாய் பற்றி மிக விரிவான விளக்க உரையை அனைவரும் பாராட்டும் வண்ணம் வழங்கினார். இதில் கூடலூர் துணை காவல்துறை கண்காணிப்பாளர் வசந்தகுமார் மற்றும் மசனகுடி காவல் ஆய்வாளர் சிவக்குமார், மசனகுடி வனத்துறை ரேஞ்சர் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆசிரிய உறுப்பினர்கள் ஜெயக்குமார், அருண்குமார் மற்றும் மாணவர்கள் நாகார்ஜுனா, சரண்யா, தேஜஸ்வினி ரெட்டி, சுபிக்ஷா, SD, அயூஷா மற்றும் ஹன்னா ஆகியோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய வானொலியின் சரவணன் தொகுத்து வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 60 பெண்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு கிட் பேகுகள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. தமிழ் வெங்கடேசன் நன்றி தெரிவித்தார். மாதவிடாய் என்பது பல்வேறு கட்டுக்கதைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் தொடர்புடையது. இது இளம் பருவ பெண்களிடையே விழிப்புணர்வின்மைக்கு வழிவகுக்கிறது. இதை முழுமையாக போக்க வேண்டும். மாதவிடாயுடன் தொடர்புடைய பல்வேறு தவறான எண்ணங்கள் மற்றும் தடைகளை நீக்கி பருவ பெண்களுக்கு ஒரு இனிமையான அனுபவமாக மாற்ற விழிப்புணர்வு வேண்டும். சுகாதாரமாக இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஏற்படும் நோய் தொற்றுக்கள் மற்றும் அது எப்படி கடுமையான உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதை அதை பற்றி பேசுவதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது. இன்னும் வெளிப்படையாக விவாதிக்க வேண்டும். சிறுவயதிலேயே அவர்களுக்கு அதை பற்றி கற்பிக்கப்படுவது மிகவும் நல்லது. அது பேசப்படாவிட்டால் நீங்கள் எப்படி கற்றுக்கொள்வீர்கள்? எனவே பெண்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் என்று இந்த விழிப்புணர்வு முகாம் பெண்களுக்கு வெளிச்சம் காட்டியதாக ஆதிவாசி பெண்கள் நன்றி தெரிவித்தனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.